விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 2/10/2024 புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இன்றைய பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷத்திற்கு சத்ரு நாசம் என்பது காணப்படுகிறது. நாசம் என்றால் அவர்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவது, முதலீடுகள் செய்வது, சத்ருக்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதகத்தை நிவர்த்தி பண்ணி சமாதானம் செய்து கொள்வது, முதலீடுகளுக்கு ஏற்றம் பெறுவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் ஜெயம் ஏற்படுவது, அரசு உத்தியோகம் தனிப்பட்ட உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைப்பது, உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தருவது, எல்லா விஷயத்திலும் எப்படியாவது சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது, ஏற்றமே அனுகூலத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார், பெற்றோர் பெரியோர், வெளியிடம், உத்தியோகம், தொழில், அனுகூலமான சூழ்நிலை, தேக ஆரோக்கியம் இன்று சிறிது கடமுட செய்யும். அதில் அதிக எச்சரிக்கை இருப்பது முக்கியம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மனத்தாங்கல் திடீர்னு ஏற்படும். அதற்கு காரணம் நீங்கள் தான். அந்த விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் இறங்கி அவர்கள் மனம் நோகாதபடி, அவர்கள் மீது தவறு இருந்தாலும் நல்ல தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறி அவர்களை அரவணைத்து கொள்வது இன்றைய நாளுக்கு நன்மை தரும். சிறிது உணர்ச்சி வசப்பட்டாலும் தேவையில்லாத குழப்பத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகளிடம் கவனம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு சிறிய மன கஷ்டங்களை கொடுக்காமல் பார்த்து கொள்வது முக்கியம். அதே போல் அவர்கள் தேக ஆரோக்கியத்தில் சிறிய பாதிப்பு இருந்தாலும் அதற்கு நீங்கள் ரொம்ப பிஸி அப்படின்னு அதை அலட்சியப்படுத்துவது, ஏண்டா இதை அலட்சியப்படுத்தணும் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருந்தாலும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பிஸியாக இருந்தாலும், பெற்றோர் பெரியோர் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் மனம் விட்டு வீடியோ காலிலாவது பேசுவதும், ஏதோ உங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும் என்று தோன்றுச்சின் என்று சொல்வதும் நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரங்க. அற்புதமான நாள், எல்லாமே சக்ஸஸ். சோம்பல் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஜெயம்தான். ரொம்ப நாளாக உங்களுக்கு மனதில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்றம், புதிய முயற்சி வெற்றி, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்றால் தொடங்கக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும். பெண்களுக்கு அற்புதமான நாள், பணவரவுக்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். அவங்களுடைய நீண்ட நாள் கனவு எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். வார்த்தைகளில் சிறிது கவனம். வெளியிடம், தொழில், உத்தியோகம், மீடியா, கலைத்துறை, ஸ்போர்ட்ஸு, மியூசிக்கில் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல கௌரவம், அனுகூலம் காணப்படும். மனதில் ஒரு பட்டாம்பூச்சி போல் எல்லாவற்றிலும் ஒரு சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். என்னன்னே தெரியாது, எல்லாத்திலும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். ரொம்ப நாளாக துணை அல்லது காதல் அமைப்பில் இருந்த மனத்தாங்கல் எல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில்
மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அக்கம் பக்கமாக இருக்கட்டும், பயணங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் A to Z கவனம் கவனம் கவனம். இன்றைக்கி தெய்வ வழிபாடு 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வச்சுக்கிறது தான். யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுறது, ரோஷப்படுறது, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்றது, சூடு சொரணையோடு இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி கூடாது. வெள்ளைக்கொடி காட்டுறது குடும்பத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். விரயங்கள் காணப்படக்கூடிய நாள், அது சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு செலவு நிச்சயமாக ஏற்படும். அதற்காக புது கடன் ஏற்படும். அது சந்தோஷ கடனாக பண்ணிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் நம்பிக்கை ஏற்படும். புதிய முயற்சிகள் ஏற்றத்தை தரும். எல்லா விஷயத்திலும் இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். லாபம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், அனுகூலம் காணப்படும், உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும், நம்பிக்கை பெறுவார்கள். தனிப்பட்ட முறையில் பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெறுவார்கள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். முதலீடுகளுக்காக எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும். அடடா என்ற மனவஷ்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகமான ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருள் கிரெடிட் கார்டிலோ கடன் அமைப்பிலோ ஏதாவது ஒரு வகையிலோ கிடைக்கப்பெறக்கூடிய நாள். அதை பற்றி வருத்தப்படாமல் அதற்குண்டான முயற்சி செய்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட கான்செப்டில் இன்றைக்கி நல்லது நடக்கும். அதனுடைய தடங்கல்கள் இன்றைக்கி நிவர்த்தி ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். ப்ரமோஷன் தடைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் அற்புதமான முன்னேற்றம், மனதில் ஒரு தெளிவையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதில் பெரிய மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பயணங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம், புதிய அறிமுகத்தில் கவனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் கூடவே கூடாது. சிறு சிறு தடைகள் காணப்படும். தொழிலில் இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், வாகனங்களில் திடீர்னு போயினே இருக்குச்ச வண்டி மக்கர் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி காட்டும். உடனே சலிப்பு தட்டுறது, வண்டியை எட்டி உதைக்கிறது, கஷ்டப்படுவது, ஃபோனில் கத்துறது, இதெல்லாம் கூடவே கூடாது. வண்டியில் ஏதாவது பிரச்சனைனா குடும்பத்தில் இருக்கவங்கள கூப்பிட்டு திட்டினீங்கன்னா அது அவங்க என்ன பண்ணுவாங்க? அது நீங்கள் தான் வண்டி ஏற்கனவே சொல்லியும் கேட்காம இருக்கிறது உங்கள் தப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்க. நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருப்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க. தேக ஆரோக்கியத்திலும், வண்டி வாகனத்திலும், தொழிலிலும், உத்தியோகத்திலும் கவனமாக இருக்கணும். ரொம்ப உஷாராக இல்லைன்னா தேவையில்லாத குழப்பம் கண்டிப்பாக ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிய வாக்குவாதம் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். ஒரு விதமான பதட்டம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் குடும்பமாகட்டும் வெளியிடமாகட்டும் கவனமாக இருக்கிறது
உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் முக்கியம். முடிந்தால் ஒரு அன்னதானம் மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் செய்வது பிரச்சனைகளை தீர்க்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரங்க. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதமோ தர்க்கமோ கூடவே கூடாது. வெள்ளை கொடி இல்லாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கிறது இன்றைக்கி நல்லது. பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில் உத்தியோகமோ வியாபாரமோ படிப்போ முதலீடோ மற்றதெல்லாம் நல்லா இருக்கு. தேவையில்லாத நல்லா இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டு குடும்பத்தில் போய் இவ்வளோ ஆவேசப்படுவது நியாயமா என்பதை யோசிங்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இன்றைய பலனை பார்த்தோம்.